அப்போ நான் இதுக்கு பொறுப்பு இல்ல. மக்கள் வெறும் ஒரு கிள்ளுக்கீரை ஒண்ணுதானே போச்சு. நம்ம ஒரு போட்டோ ஷூட் ஆச்சு, போஸ்டர் ஆச்சு. இவங்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி தானே நீ ஓட்ட பறிக்க பாக்குற. அப்போ ஒரு தமிழே சரியான உச்சரிப்பு இல்லாத ஒருத்தரை எப்படி நீ மேயரா போடுவ? ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு. திமுகன்றது இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு. ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணும் போதும் அதுல பாதி மினிஸ்டரோட பாக்கெட்ல. தன்னோட பாக்கெட் பெருசாயிட்டே போகணுமே. இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு. இது ஒரு மேயரா இருக்கிறவங்க, இவ்வளோ கோடி மக்களோட பிரதிநிதியா இருக்கிறவங்க கொடுக்கிற ஒரு பொறுப்பான பதிலாயா? அப்போ நீ ஒரு மேயரா, நீ ஒரு அதிகாரியா இருந்து, நீ ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாளரா இருந்து, நீ எப்ப அங்க கேட்கறதுக்கு உன வக்கில்லையோ மேயர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுமா? நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிரியா ஸ்ரீ மேடம் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சில பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம கொஞ்சம் அலட்சியப்படுத்தி கார்ல ஏறி போயிட்டாங்க. இந்த நிகழ்வு நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? இதுதான் அவங்க முதல் தடவையா? அவங்களோட அலட்சிய போக்கு முதல்லேருந்தே இருக்கு. அதாவது மீடியான்றவங்க மக்களுக்கு உங்க அரசோட திட்டங்களையும் அரசோட கருத்துகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்தான கருவி. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். இந்த திமுக அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மீடியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஏதாவது ஒன்று மீடியாவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா உடனே தள்ளி போயிடுறது. இது எல்லா அமைச்சர்களும் நீங்கள் திமுக அமைச்சர்கள்கிட்ட, திரு உதயநிதி அவர்கள்கிட்ட கூட ஸ்டாண்டர்டாக பார்த்துருப்பீங்க. ஏன் அது இந்த ஒரு அலட்சிய போக்கு? இன்னொருத்தரை அவமதிக்கிறது. அவ்வளோ பேர் மீடியாவில் அங்கே உங்களை பேட்டி எடுக்கணும்னு என்ன அவங்களுக்கு? எவ்வளோ வேலையை விட்டுட்டு அங்கே பாவம் அவங்க பேட்டி எடுக்க வராங்க. இது மக்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒரு மேயராக, ஒரு பொறுப்பாக, ஒரு சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சியோட நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த ஒரு பொறுப்பில் இருந்துட்டு நீங்கள் மக்களுக்கு நான் எதுவும் தெரிவிக்க விரும்பலைன்ற மாதிரி மைக்க தள்ளினா என்ன அர்த்தம்? அப்போ நான் இதுக்கு பொறுப்பு இல்லை. மக்கள் வெறும் ஒரு கிள்ளுக்கீரை ஒன்று தானே போச்சு. ஒரு மீடியா இன்னைக்கு கூட எதுக்கு மாலை சாத்துறாங்க? ஒரு மீடியா இருக்குன்றதுக்காக. இன்னைக்கு பல தலைவர்கள் அங்கே போய் பேசியிருக்காங்க. அதை நம்ம ஈடு கொடுக்கணுமே. அது மீடியாவில் வைரலாக இருக்கு. அதை ஈடு கொடுக்கணுமே. அந்த ஒரு மீடியான்னு இருக்கு, இன்னைக்கு சோஷியல் இருக்கு, மீடியா இருக்கு, ப்ரெஸ் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அகைன் அண்ட் அகைன் திமுக அப்ரூவ் பண்றது என்ன? நம்ம ஒரு போட்டோ ஷூட் ஆச்சு, போஸ்டர் ஆச்சு. இவங்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இவங்களும் ஸ்கிரிப்ட் எழுதினதை மட்டும்தான் செய்கிறாங்க. இவங்களுக்கே யாரோ ஒருத்தர் சொல்லி விட்டுருக்காங்க, நீங்கள் போங்க மாலையை சாத்துங்க நேரம் வந்துருங்கன்னு. அவ்வளோதான். அது மட்டும்தான் அவங்களுக்கு பண்ண தெரியுது. மற்ற சமயத்துலேயும் மீடியாவில் அவங்க ப்ரெஸ்ஸில் பேசுனதை பார்த்தீங்கன்னா ஒன்று திணறி தடுமாறி பேசுகிறாங்க. தமிழ் வார்த்தைகள், பல வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்ல தெரியல. உச்சரிப்பு தப்பாக இருக்கு. இப்படி தமிழே தமிழ் தமிழ் தமிழ்னு கூவிட்டு வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் மக்கள் கிட்ட தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி தானே நீ ஓட்ட பறிக்க பார்க்குற. அப்போ ஒரு தமிழே சரியான உச்சரிப்பு இல்லாத ஒருத்தரை எப்படி நீ மேயரா போடுவ? என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு சென்னை மேயரா இருக்க? நிறைய செயல்பாடுகள் பண்ணியிருக்காங்க, நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வாட்ஸ்அப்லேயே நம்மளோட சேவைகள் அறிவிச்சிருக்காங்க மேம். வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்மளோட குறைகளை கேட்டு அதில் தீர்க்க முடிகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க மேம். நல்ல விஷயம். இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பை யார்கிட்ட கொடுத்தீங்க? இதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அமைச்சிங்களா? தனியாருக்கு தானே கொடுத்துருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு. திமுகன்றது இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு. ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது. இதுவா 100 கோடி, இதுவா 100 கோடி, சாரி ரொம்ப சீப்பாக சொல்லிட்டேன். 100 கோடின்றது 10 பைசா மாதிரி அவங்களுக்கு, திமுக மக்களுக்கு. இதுவா 400 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஒரு காமெடியில் வரும் 10,000, 20,000, 30,000 அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க, அடி டாப்பு, எல்லாம் கோடி தான். அப்பா, தமிழகமே கோடியில மிதக்குதுங்க.
தமிழ் மக்கள்ல கோடிகள்ல மிதக்குறாங்க. எல்லாம் கோடீஸ்வரர்கள், எல்லாம் 200 கோடி 300 கோடி 400 கோடி. ஒரு லைப்ரரி, ஒரு கலைஞர் நூலகத்துக்கு 200 கோடியா? ஒரு நூலகம் கட்ட எவ்வளவு காசுங்க ஆகும்? 200 கோடியா? நம்ம புக்ஸ் வாங்கணும். ஓ, என்ன புக்ஸு? நூலகத்தில் ஒரு நூலகம் திறக்கும்போது அதில் பலாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கணும் மேம். அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது கணக்கு வரும்ல மேம். ஓ, அந்த புத்தகங்கள் எல்லாம் நீ இம்போர்ட் பண்ணியிருக்க. இம்போர்ட் டேக்ஸ் கட்டி எல்லா புத்தகங்களும் தங்கத்துலயும் வைரத்துலயும் இருக்கு. தங்கத்துலயும் வைரத்துலயும் ஏழ்ச்சிருந்தா கூட இவ்வளவு ஆயிருக்காது போல இருக்கு. 200 கோடியாயா இன்னைக்கு ஒரு நூலகம் கட்ட? இன்னைக்கு ஒரு செம்மொழி பூங்காத்திற்கே நேரு அவர்கள் அனௌன்ஸ் பண்றாரு. கோவையில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ண போயிருக்காரு, இன்னைக்கு பார்க்க போயிருக்காரு. 167 கோடி ஒரு பூங்காக்கு. 167 கோடியா? சொல்லுங்க. திமுகன்றது இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு. எதுக்கு 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 இவ்வளோ திட்டங்கள்? எதுக்கு? மக்களுக்காக இல்லை. ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணும் போதும் அதுல பாதி மினிஸ்டரோட பாக்கெட்ல. தன்னோட பாக்கெட் பெருசாயிட்டே போகணுமே. இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாப்னு அவங்களுக்கே தெரியுது. அதனால இந்த 1 வருஷத்துக்குள்ள எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ அடிக்கணும். தமிழகத்தை எவ்வளோ சொராண்டணுமோ இவ்வளோ பொதக்குழியில தமிழக மக்களை போட்டு சொராண்டி பொதக்குழியில தள்ளினது பத்தாது. இந்த 1 வருஷத்துல அடி பாதாளத்துல தள்ளிடணும் தமிழக மக்கள்ல. அதானே? அதனால திட்டமா அனௌன்ஸ் பண்றது. சரி, நீ திட்டத்தை அனௌன்ஸ் பண்றியா? ஒழுங்கா செயல்பாடு நடக்கிறதா? இன்னைக்கு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்றேன், அதோட செயல்பாடை எங்க பார்க்கலாம்? அது எங்க இருக்கு அந்த அறிக்கை? அதோட டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? நான் ஒரு திட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு மக்களை, ஒரு பாமர மக்களை நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றது, அப்புறம் அதை மறந்து போயிடுது. அந்த திட்டத்துக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அறிவிச்சாங்களா? நான் கூட பார்த்தேன் அந்த நியூஸை. வாட்ஸ்அப் நம்பர் அறிவிக்கிறாங்க, நல்ல விஷயம். நம்ம தமிழ் மக்கள் சாதாரண மக்கள், முக்காவாசி பேர் கிராமத்துலேயும் ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க. வாட்ஸ்அப் எங்கேயா இருக்கு? கிராமத்தில் போய் ஒரு பாட்டிக்கிட்ட, ஒரு ஆட்சிக்கிட்ட, கிராமத்தில் போய் ஒரு ஆட்சிக்கிட்ட பாருங்க, வாட்ஸ்அப் எங்க இருக்கு? ஒரு ஃபோன் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படின்ற இடத்துல இன்னைக்கு நீ ஒரு வாட்ஸ்அப் முறைன்னு அறிவிச்சு அதுல வேற ஒரு பெருமை மிகுந்த ஒரு திட்டமா அறிவிக்கிற. கேவலமா இல்லையா? மக்கள் என்ன நிலையில இருக்காங்க? அப்போ இன்னும் நீ மக்கள் என்ன நிலையில இருக்காங்க, தமிழக மக்கள் ரியலா களத்துல என்ன நிலையில இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கல. இன்னைக்கு ஒரு மக்கள், சாதாரணமா இருக்கிற மக்கள், ஒரு படிக்காதவங்க வாட்ஸ்அப் எடுத்து மெசேஜ் பண்ண முடியுமா? அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு பக்கத்துல, ஹாய்னு அனுப்புங்கன்னு. இன்னைக்கு சாதாரண மக்கள் ஒரு மெசேஜ் பண்ண முடியுமா வாட்ஸ்அப்ல எடுத்து? சரி, இன்னைக்கே இப்ப நடந்த இஷ்யூ எடுத்துப்போம். அந்த பாவம் அந்த புள்ள அந்த ஷாக்ல, கரண்ட்ல, தண்ணியில கடந்து 1 மணி நேரம் தத்தளிச்சிருக்கு. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டா ஓடி வந்துருவாங்களா அதிகாரிகள்? இதுக்கு பொறுப்பு யாரு? பொறுப்பு யாருங்க? இன்னைக்கு நீங்க திட்டத்தை அறிவிக்கிறீங்க, கரெக்ட். திட்டம் செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாரு? அதையும் ஓப்பனா போடுங்களேன். இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தலைன்னா இன்னார நீங்க கேள்வி கேளுங்க, இவங்க தான் இதுக்கு பொறுப்பு. சரி, வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அம்மா வாட்ஸ்அப்பில் அனுப்புமான்னு, எத்தனை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும்? அது ஏன் சொல்லலை? இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கெடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு 42 மணி நேரம் டைம் கெடு, இதுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், இதுக்குள்ளே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதை ஏன் சொல்லலை? அப்போ அந்த பொறுப்புணர்ச்சி இல்லை. வெறும் திட்டங்களை அறிவிக்கணும், அப்பப்போ நியூஸில் ப்ரெஸ் மீட்டில் வரணும், நான் ஒரு மேயர்னு காமிச்சுக்கணும், அவ்வளோதானே நோக்கம். அப்போ திட்டங்களை அறிவிச்சு மக்களும் அதை நம்பி ஏமாந்து வாட்ஸ்அப் அனுப்பினா அதில் யாருமே பதில் சொல்லலைன்னா அப்போ யாரை போய் நான் கேட்பேன்? நான் நேரடியாக ஒரு அலுவலகத்தில் போனாலே எனக்கு பதில் கிடைக்காது. இன்னைக்கு அரசோட நிலவரம் அது. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு எங்கே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பேனா பதில் வருதா எங்கேருந்து கூரை பிச்சு விழுதான்னு? என்னங்க காமெடி பண்ணுறாங்க மக்களை வச்சு. நம்ம இதை தாண்டி நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மேம். சென்னை மாநகராட்சிக்கு சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு வந்து கொசுவலை வழங்குவதாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிறைய பண்ணிட்டு தான் மேம் இருக்காங்க. அதாவது மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன, அதை பூர்த்தி செய்ய நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வெளில இருக்க விடட்டுமே. 4 வருஷம் நீ ஆட்சி பண்ணல, சரி, நீ பல நல திட்டங்கள் கொடுத்துட்ட,
அப்போ மக்களோட அடிப்படை தேவைகளை நீ பூர்த்தி செஞ்சியா? 4 வருஷம் ஆட்சியில் உன்னால் மக்களோட அடிப்படை தேவைகளை கூட அட்ரஸ் பண்ண முடியலன்னா அப்போ நீ எதுக்கு ஒரு மேயராக இருக்க? நான் கேட்குறேன் அந்த அம்மாவை, அவங்க எதுக்கு மேயராக இருக்காங்க? வெறும் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போகிறதுக்கா? போன வாட்டி கூட இஷ்யூ நடந்துச்சு. ஏதோ ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அவங்க கேட்கும்போது இவன் காரில் ஏறிட்டு பின்ன என்ன பான்ஸ் பவுடரா இது ஒரு மேயராக இருக்கிறவங்க, இவ்வளோ கோடி மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு பொறுப்பான பதிலாயா? சொல்லுங்க, இது அவங்க கொடுக்குற ஒரு பொறுப்பான பதிலா? ஏன் ஒரு பொறுப்பில்லாத ஆட்சி? இன்னைக்கு திமுக ஆட்சின்றது ஒரு பேட்ச் ஒர்க் ஆட்சி. வெறும் அப்பப்போ ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சா? மேயர் பிரியா, எனக்கு ஃபஸ்ட்டு மேயர் பிரியா அவங்க போயிட்டாங்க அந்த இடத்துக்குன்னு உடனே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அறிவே இல்லாமல் பண்ணியிருக்கேன். போய் மாலை போடுறதுக்கு ஏயா நீ போனோம்? ஏம்மா ஒரு மாலை போடுறதுக்காமா நீ போனோம்? ஒரு பொறுப்பாக ஒரு மேயராக உன்னோட பொறுப்பு என்னம்மாங்க? ஏம்மா நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சு? யாரும்மா அந்த அதிகாரி? கூப்பிடுமா அவங்கள கூப்பிட வச்ச அந்த ஸ்பாட்ல கேட்க வேண்டாம் கேள்வி? ஏன்பா நீ ஃபோன் எடுக்கல? அவங்க ஃபோன் பண்ணாங்களாமே, ஏன்பா எடுக்கல? அப்போ நீ ஒரு மேயரா, நீ ஒரு அதிகாரியா இருந்து, நீ ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாளரா இருந்து, நீ எப்போ அங்க கேட்கறதுக்கு உன வக்கில்லையோ மேயர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுமா? மேம், இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க அறிக்கை விடுறாங்க திமுக ஆட்சியிலேருந்து 400 கோடிக்கு வந்து இந்த மழைநீர் வடிகாலை வந்து சரி பண்ணுறதுக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து அடப்பு இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கும் 400 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க மேம். இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம் தானே மேம்? 400 கோடி, இந்த 400 கோடி எங்க போச்சு? சாக்கடை இல்லையா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் ஒரு மழை பெஞ்சாலே போறோம், வெறும் ஒரு சாதாரண மழை. இப்போ 2 நாள் முன்னாடி பெஞ்சதா அடமழையா? வெறும் ஒரு சாதாரண மழை, அதுக்கே சாக்கடையும், ஏன்னா எல்லாம் ஓப்பன் ட்ரைனேஜ், சாக்கடை தண்ணியும் குடி தண்ணியும் கூட கலக்குது நிறைய இடத்துல. அப்போ 400 கோடிக்கு வருஷம் நீங்க என்ன இது கண் துடைப்பா? என்னையா பண்றீங்க? வருஷம் இந்த 4 வருஷம் 400 கோடி ஒரு வருஷம் எடுத்துப்போம். 16 1600 கோடி. 1600 கோடியில ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்கா போட முடியலையா? ஏன் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கல? இதுக்கான மினிஸ்டர் திரு அன்பரசன் அவர்கள் ஏன் பொறுப்பெடுத்துக்கல? மேயர் பிரியா அவர்கள் ஏன் இதுக்கு அறிக்கை விடல? நான் 400 கோடிக்கு திட்டங்கள்னு மட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் எங்கெல்லாம் வாய்க்கால் போகுது ஒரு மேப்பை கொடுக்க சொல்லுங்களேன். எங்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். இந்த வருஷத்தோட இப்போ 4 வருஷம் ஆச்சுல, 4 வருஷம் நீ 400 கோடி செலவழிச்சிட்டே இருக்க. அப்போது ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் ஒன்றுமே பெட்டராக பண்ணல. அப்பப்போ நடக்குது, அப்பப்போ மக்களை கண் துடைக்க வச்சுட்டு அப்பப்போ அவங்க வாயை மூட வேண்டியது, அவ்வளோதான். அடுத்த மழைன்னு போது பார்த்துக்கலாம். அப்புறம் மழை வருதுன்னா ஐயோ அப்போ தான் இவங்க வடிகால்லாம் சரி பண்ணுறது, அப்போ தான் திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது. மழை வரத்துக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி தான். அது வரைக்கும் நீ என்ன பண்ண? ஏன் இன்னைக்கு இது வருஷம் பிரச்சனையாக இருக்குது? ஒரு பாமர மக்கள், சாதாரண மக்கள் என்ன பண்ணுவான்? ஒரு மழை வந்ததுனாலே அவ்வளோ பிரச்சனைகள். முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள் மழை வரணும்னு தவமாக இருந்தாங்க, மழை வரணும்னு யாகம் பண்ணுவாங்க, மழை வரணும்னு கோவிலில் போய் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அவல நிலை, ஒரு பக்கம் பார்த்தா வறுமை, மழை தண்ணியை பாட்டில்லையும் லாரி டேங்க்லையும் வாங்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வெள்ளம், மழை லைட்டாக பெஞ்சா கூட ஒரு மனுஷனால வீட்டுக்கு வெளில போக முடியாது, வீட்டுள்ளே இருக்க முடியாது, நிறைய நாள் வீட்டுள்ள கூட வந்துடுது. அப்போ மழை பெஞ்சாலும் பிரச்சனை, மழை இல்லாட்டியும் பிரச்சனை. அப்போ நீ உன்னோட வேலையை பண்ணலன்னு தானே அர்த்தம். 400 கோடி வருஷம் செலவச்சு என்னத்தை பண்ண? ஏன் அதை பற்றி ஒரு கிளியரான பிளான் இல்லை? அப்போ அதை பிளான் பண்ணி பண்ணுற அளவுக்கு உனக்கு திறமை இல்லை. அப்போ பதவி விலகிது, வேண்டாம், தமிழக மக்களை பலியாக்காத அப்படின்னு தெரிவிக்கிறேன் திரு மேயர் பிரியா அவர்களுக்கு. மேம், இதுக்கான தீர்வுகள்லாம் வந்து என்னவா இருக்கும்? பிரச்சனைகள் அதாவது தீர்வு காணணுன்ற நோக்கம் இருக்கிறவங்க, தீர்வு காணணுன்ற நோக்கம் இருக்கவங்க ஆட்சியில் இருந்தால் தானேப்பா தீர்வு வரும். நான் வெறும் சைன் போடணும், என் பேக்கெட்டை ஃபில் பண்ணணும், வெறும் மீடியா ஃபோட்டோ ஷூட் கொடுக்கணுன்ற நோக்கம் உள்ளவங்களை
மக்களை பற்றி சிந்திக்காதவங்கள, பாமர மக்களோட தினசரி வாழ்க்கையை பற்றி அறவே சிந்திக்காதவங்கள ஆட்சியில் வச்சுட்டு நம்ம தீர்வை எங்கே போய் கேட்க? இன்னைக்கு தமிழகத்தோட அவல நிலை இதுதான். யாருமே ஆட்சியில் எந்த பொறுப்பும் ஏற்றுக்க ரெடி இல்லை. பதவி மட்டும் வேணும், ஆனால் எனக்கு பொறுப்பு வேண்டாம். எனக்கு மினிஸ்டர்ன்ற பதவி வேணும், மேயர்ன்ற பதவி வேணும், ஆனால் நான் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன். பொறுப்புன்னு வந்தால் இன்னைக்கு மீடியா மைக்க தள்ளினாங்களே அந்த மாதிரி தள்ளி விட்டுருவேன். அப்படின்ற இந்த ஒரு கண் துடைப்பு ஆட்சி தமிழகத்துக்கு வேணுமா? நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ கேவலமாக ஆயிட்டோமா அப்படின்றத மக்கள் 2026 ப்ரூவ் பண்ணணும். திமுகவை ஒழிச்சு கட்டணும். ஓகே மேம், எங்கள் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ மேம். நல்லது.